வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ஆன்மீகம் அப்படின்றது ஏன் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது, ஆண்களுக்கு வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன். கம்பேர்ட் டு மென் அண்ட் உமன், ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு பார்த்தா மென் தான் நிறைய இருப்பாங்க. ஓகே, ஆம்பளைங்க தான் நிறைய இருப்பாங்க. ஆன்மீகத்தில் போனவங்க, ஆன்மீகத்தில் அச்சீவ் பண்ணவங்க, எல்லாமே லிபரேட் ஆனவங்க எல்லாருமே. ஏன் அப்படின்றத பற்றி பேசலாம், அதுக்கு தான் இது வீடியோ. ஓகே, ஸோ இதில் வந்து இட்ஸ் நாட் லைக் எல்லா விஷயத்துலையும் ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி விஷயம் கிடையாது இது. ஓகே, மேட்டர் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே டிஃபிகல்ட். ஆன்மீகம்ன்றது எல்லாருக்குமே டிஃபிகல்ட். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேம் டிஃபிகல்ட்டி தான். ஓகே, ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம இதில் பேச போகிறோம். ஓகே, ஸோ ஒரு மனுஷன் எடுத்துக்கலாம் முதல்ல. ஓகே, மனுஷன் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஏன் இது வந்து ஆன்மீகம் கஷ்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆன்மீகத்தில் லிபரேட் ஆகணும், மோட்சம் அடையணும். ஓகே, அட்லீஸ்ட் ஹையர் லெவல் போகணும், ஆன்மீகமாக வாழணும், ஒரு ஆத்மாவை வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, தட் ஷுட் பி நோ ஈகோ. ஓகே, நம்ம மைண்டில் இருக்கிற ஈகோவை வந்து தூக்கி அடிக்கணும். ஓகே, ஸோ ஈகோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓகே, ஈகோனா என்ன, நான் அப்படின்றது, நான்ற ஐடென்டிட்டி. ஓகே, நான் மனுஷன்ற ஐடென்டிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெண்டர் ஐடென்டிட்டி, நான் ஐ எம் ஏ மேல் ஆர் ஃபீமேல்ன்ற ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய பேர் ஒரு ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் நான் பண்ணுற எத்தனை ரிலீஜியஸ் ஒரு ஐடென்டிட்டி, நேஷன் ஒரு ஐடென்டிட்டி, ரிலீஜியஸ்குள்ளே கேஸ்ட் ஒரு ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் நான் என்ன படிச்சிருக்கேன்ற ஒரு படிப்பு ஒரு ஐடென்டிட்டி, எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்றது ஒரு ஐடென்டிட்டி, நான் என்ன வேலை செய்கிறேன்றது ஒரு ஐடென்டிட்டி. வாட் இஸ் ஹேப்பனிங்? ஓகே, ஸோ இத்தனை ஐடென்டிட்டியை குப்பை மாதிரி சேர்த்துட்டோம். ஓகே, இதில் எல்லா ஐடென்டிட்டியை தூக்கி போட்டு 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 கடைசியில் எங்கே லாஸ்ட்டாக நம்ம தூக்கி போட வேண்டிய ஐடென்டிட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜெண்டர். ஓகே, ஃபஸ்ட் லாஸ்ட்டில் இல்லை ஜெண்டர் வரும். நான் ஆண், நான் பெண் என்ற ஐடென்டிட்டியை முதல்ல தூக்கி போடணும். அதுக்கப்புறமா நான் மனுஷன்ற ஐடென்டிட்டியை தூக்கி போடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு மெட்டீரியல் உள்ள இருக்கிற ஒரு மெட்டீரியல், நான் ஒரு பொருள் அப்படின்ற ஐடென்டிட்டியை தூக்கி போட்டால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் லிபரேட் ஆக முடியும். ஓகே, இது ஏன் பெண்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆண்களுக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது திருப்பியும். ஓகே, பெண்களோட ஆண்கள் ஏன் அதிகமாக இது பண்ணுறாங்க, பெண்கள் ஏன் அதில் வரதே இல்லை, முதல்ல அவங்களுக்கு ஏன் அந்த இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது, ஏன் அப்படின்னா, ஒரு இதில் வந்து பெண்கள் ஆண்கள்ன்றது ஒரு பிறப்பில் தான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து போன பிறவியில் பெண்ணாக பிறந்திருக்கலாம், அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சோல் வந்து பெண் பல பிறவியில் பெண்ணாக இருந்திருக்கும், பல பிறவியில் ஆணாக இருந்திருக்குமே தவிர, அதனால் இந்த பிறவியில் நான் ஆணாக இருக்கிறதுனால நான் வந்து பெண்ணுனா டாமினேட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி அவங்க வந்து லோ, நம்ம ஆண்களோட கம்மி தான் அப்படின்னோ, இல்லை ஆண்களோட அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்றதோ நான் யோசிக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா ஸோ அங்கே ஜெண்டர் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணுறோம், அங்கே ஸ்ட்ராங் ஆக்கிறோம். ஓகே, அது இருக்கக்கூடாது. சரியா? ஸோ பெண்களுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஆன்மீக வரத்தில் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் கேரக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் பெண்ணு அப்படின்னு நம்ம பிறப்பிலேருந்து இதுவும் க்ரியேட் பண்ணதான் நம்ம. ஓகே, ஹியூமன் கிரியேட்டட் திஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் மென் அண்ட் உமன் பை வாட்? பை மைண்ட். ஓகே, மைண்டால் க்ரியேட் பண்ணாங்க. மைண்டு வந்து ஸ்ப்ரெடட் த மைண்ட். ரூமர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது சொல்லுங்கள்? ரூமர்ஸ் க்ரியேட்டட் பை அ மைண்ட் பாஸ்ட் டு அனதர் மைண்ட் அண்ட் இட் பாஸ்ட் டு டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ். ஓகே, இன் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஆஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். ஸோ இது மாற்றி அந்த சைனீஸ் விஸ்பரர் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு மைண்ட் எப்போயோ ஒரு தடவை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆண்னா இப்படி ஸ்ட்ராங் அப்படி இப்படின்னு, பெண்ணுனா வந்து வீக். ஓகே, அப்படின்றது மாதிரி. ஸோ இது எப்படியோ க்ரியேட் ஆகி இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் மென் அண்ட் உமன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட். நானும் அதுதான் எப்பயுமே சொல்கிறது. பட் இதை மாற்ற முடியும். ஓகே, மைண்டால். பட் எவ்வளோ மைண்ட் இருக்குது இந்த உலகத்தில் பாருங்கள். இத்தனை மைண்டும் மாறணும். ஒரு மைண்டு 2 மைண்டு மாறிடுச்சு, மிச்ச மைண்டெல்லாம் அப்படியே இருக்குது, அந்த தாட்லேயே இருக்குன்னா இட் கேனாட் பி சேஞ்ச். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கால் சொல்லியிருப்பேன், மென்னுனா இன்டெலெக்சுவல், உமன்னா எமோஷ்னல் அப்படின்றத. ஓகே, இது எப்படி க்ரியேட் ஆச்சு? இதுவும் ஏதோ ஒரு மைண்ட் க்ரியேட் பண்ண தாட் இப்போ க்ரியேட் ஆகி இப்போ இட்ஸ் பீயிங் ரியல். ஓகே, மைண்ட் க்ரியேட் பண்ணுறது மேனிஃபெஸ்டேஷன். இது
ஓகே, மைண்ட் க்ரியேட் பண்ணுறதை நம்ம எதனா பண்ண முடியும். கோடீஸ்வரனா ஆக முடியும், ஒரு என்ன வேணால் ஆக முடியும்னு சொல்கிறாங்கல்ல மேனிஃபெஸ்டேஷனில். மைண்டால் விஷுவலைஸ் பண்ணுறது, பேசுகிறது, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதுதான் நடந்திருக்கு மென் அண்ட் உமன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு இருக்கிற உண்மையாக மைண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா, மென் இஸ் இன்டெலெக்சுவல், ஓகே, உமன் இஸ் எமோஷ்னல். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். பல மென் வந்து இப்போ எமோஷ்னலாக இருக்காங்க. ஓகே, மென்னில் ரொம்ப 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 கம்மியாக இன்டெலெக்சுவலாக இருக்காங்க. ஓகே, ரொம்ப ரேர் இன்டெலெக்சுவலாக இருக்கிற மென். ஏன் அப்படின்னு பார்த்தா, இதில் இன்னொன்று மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு உமன் மென் டிஃப்ரென்ஷியேட்டில். என்னென்னா, உமன் இஸ் இன்செக்யூர், உமன்ஸ் ஆர் இன்செக்யூர். இட்ஸ் ட்ரூ நவ் பிகாஸ் இட் மேனிஃபெஸ்டட் பை த மைண்ட் வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மைண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்படியே மற்ற மைண்டுங்களுக்கு பரப்பி விட்டு உமன்னா வந்து இன்செக்யூர், தே ஃபீல் இன்செக்யூர், தே ஆர் எமோஷ்னல், ஓகே, தே செடியூஸ் மென். இது எல்லாமே ஒரு மைண்ட் க்ரியேட் பண்ணி இப்போது ரியாலிட்டியில் ரியலாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே, இட்ஸ் நாட் லைக் அவங்க சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல, அதெல்லாம் உண்மையாக ஆயிடுச்சு, மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி மாற்ற முடியும்னா, ஒரு பெண்ணும், ஓகே, ஒரு உமனும் வந்து should know this truth that it's all created by mind. Okay, women are not intellectual, women are not emotional, they can be intellectual, they are intellectual, they can be ன்னு சொல்லக்கூடாது, they are intellectual. எப்பயுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கும்னு சொல்லக்கூடாது, ஐ ஹேவ் இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி women's are intellectual, women's are not a sex toy for the men. Okay, and what else? Women are not weaker physically or mentally, and women are not born to seduce men. Okay, and what else? Women are not insecure. That's a very important point. Women are not insecure, they can live alone. Okay, இதெல்லாம் வந்து மைண்டில் they should start manifesting. It's possible only by parenting. It's very important. Parents should teach their children, girl children, this. ஓகே, முதல்ல அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மாம்ஸ், ஐம் டெல்லிங், ஆக்சுவலி பேரண்ட்ஸில் ஃபாதர்ஸ் ஆல்சோ ஷுட் டூ தட். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் அதில் வந்து ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணு சேஃபாக இருக்கணும் அதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து மைண்டில் இதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொண்ணுங்கன்னா இன்செக்யூர், பொண்ணுங்கன்னா வந்து அந்த மாதிரி வீக்கு, அதெல்லாம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனில் you should start manifesting that woman is equal to men, there is no difference in gender அப்படின்றத you can only. இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே ராங்காக போகுதுன்னா, சில women வந்து எனக்கு ஈக்குவாலிட்டி வேணுன்றதை விட ஐ வாண்ட் டு டூ பெட்டர் தென் மென் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஓகே, அங்கே திருப்பி நீங்கள் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் த ஜெண்டர். ஓகே, you just do what you can do. Okay, you don't have to be inferior or superior to anyone. Okay, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், ஆண் பெண் எல்லாருக்குமே. ஸோ பெண்களுக்கு இதுதான் முக்கியம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஏன் லிபரேஷனில் வந்து பெண்கள் அதிகமாக இல்லை, ஆம்பளைங்க அதிகமாக இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் லிபரேஷனில் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆண் வந்து இஸ் ஆல்சோ அட்டாச்ட் வித் அ ஃபேமிலி. பட் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவனால் he can just throw everything and go out of the family. எங்கேயா போய் பிச்சை எடுக்க முடியும், எங்கேயா போய் ஒரு வேலை செய்ய முடியும், எங்கேயா போய் செய்ய முடியும். ஆனால் women are not ready to do it. I will not say she cannot do it. She is not willing to do it. She is not ready to do it because she lives. அவங்க வந்து எப்படி வாழ்ந்துட்டாங்கனாலே அவங்க இன்செக்யூர்டாகவே வாழ்ந்து பழகிட்டாங்க. ஓகே, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொல்லி, நீ ஒரு பொண்ணு வெளியே போகாத, நீ ஒரு பொண்ணு சேஃபாக போய்ட்டு வா, நீ ஒரு பொண்ணு, அதை க்ரியேட் பண்ணி பிகேம் ரியல். இப்போது நீ வந்து நேரத்தில் பஸ்ஸில் தனியாக போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக போனால் கண்டிப்பாக இன்சிடென்ட்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா யூ மேனிஃபெஸ்டட் இட் த்ரூ த மைண்ட். ஆம்பளைங்கன்னா இந்த மாதிரி பொம்பளைங்க தனியாக போனால் ரேப் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் க்ரியேட் பண்ணது யார்? மைண்ட். we are created, it's all movie. Director வந்து ஒரு படத்தை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டாரு, ப்ரொடியூசர் கிடச்சிட்டாருன்னா he will create whatever he wants. Okay, it may be a good movie or bad movie. Okay, அந்த மாதிரி மைண்ட் created lot of stuff.
ஓகே, பெண்ணுனா இப்படி இருக்கணும், நீ வெளியே போகக்கூடாது, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள், பெண் வந்து இதிலெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் காட்டணும்னு சொல்லி நான் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணலான்னு தேர் ஜஸ்ட் ட்ரெஸ்ஸிங் லைக் தே வாண்ட் டு செடியூஸ் மென், அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போலாம். ஓகே, ஸோ ஃபாரினில் பேங்காக்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், இட்ஸ் அதுக்குன்னே இருக்கிற ஒரு இடம். தாய்லாண்ட்லாம் நிறைய இடம். அதை விட கேவலமாக இங்கே சென்னையிலேயே இப்போ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பொண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் நோ வை, எதுக்காக அப்படின்னு தெரில. அதுக்கு எல்லாமே பின்னாடி பார்த்திங்கன்னா இன்செக்யூரிட்டி தான் இருக்குது. ஓகே, இன்செக்யூரிட்டி. ஒரு பொண்ணு அழகாக இல்லை அப்படின்னா, என்ன அழகாக இல்லையே, என்ன எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சில பெண்கள் சொல்கிறேன், நிறைய பெண்கள் ஆக்சுவல் பெண்கள், அவங்க வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் உடம்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பாடி பார்ட்ஸை வெளியில் அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ பார்க்குறவங்க வந்து முகத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ அதை பார்த்துருவாங்க, எதெல்லாம் காட்டுறாங்களோ அதெல்லாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வி அட்ராக்டிங் சம் ஒன் அப்படின்றது சைக்கலாஜிக்கல் ட்ராமா இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் ஹியூமன் ஷுட் நோ தட் psychology is the one which is spoiling us. Okay, ஆனால் ஸ்பிரிச்சுவலாக போகிறதுக்கு psychology is very important because we got spoiled by psychology, in psychology. So the way to come out of that maya is psychology. Okay, psychology மூலியமாக தான் நம்ம வெளியே வர முடியும். So you don't need a psychologist to teach you everything இல்லை. ஸோ இதெல்லாம் உள்ள inbuilt for everybody. Okay, you just have to think. Okay, instead of giving time to anything else, you have to give time to yourself and to your mind and soul as a soul. Okay, so you can come out. So இந்த ஜெண்டர் வந்து போகும். ஓகே, ஸோ பிச்சைக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் நிறைய நான் ஈவன் காசிக்கு போயிருக்கும்போது கூட அங்கே கூட நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்க. ஓகே, ஒரு நார்மலாக எங்கே போனாலும் பிச்சைக்காரங்கன்னு எடுத்தால் ஆம்பளைங்க நிறைய இருப்பாங்களா பொம்பளைங்க நிறைய இருப்பாங்களான்னு பார்த்தா ஆம்பளைங்க தான் நிறைய இருப்பாங்க. ஸோ பொம்பளைங்க இருக்க மாட்டாங்களா, பொம்பளைங்க தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பொம்பளைங்க இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க கையில் குழந்தையும் இருக்கும். ஓகே, பிகாஸ் தே ஆர் நாட் அட்டாச்ட். இதில் டிஃப்ரெண்ட்டே என்னென்னா இதுதான், ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்காருன்னா ஹீ இஸ் அட்டாச் டு தட் கிட். பிச்சை எடுக்கிறவங்க சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரிபடி. ஒரு பிச்சை எடுக்கிற பொண்ணு வந்து குழந்தைய கையில் வச்சுருக்குன்னா ஷீ இஸ் நாட் அட்டாச்ட், ஷீ இஸ் இன்செக்யூர். She wants to use the child to earn money, okay, and also she wants that child to grow up and take care of her. Okay, this is true. Okay, so இதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா ஏதோ ஒரு மைண்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிடுச்சு. இட் cannot மேனிஃபெஸ்ட். ஒரு மைண்ட் வந்து தனியாக எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இந்த மைண்டோட கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே நெகட்டிவ் தேடி அலையும். ஒரு மைண்டு ஒரு நெகட்டிவ் சொல்லும்போது இன்னொரு மைண்டு அதை கேட்டுட்டு அப்படியே பரப்பி விடும் டக்குன்னு. ஸோ இதெல்லாம் நிறைய மைண்ட் சேரும்போது அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஒரு கோயிலில் போனால் ஏன் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் கிரியேட்டட் மேனிஃபெஸ்டட் பை மைண்ட்ஸ், லாட் ஆஃப் மைண்ட்ஸ். ஓகே, அங்கே ஒரு கோயில் போனால் அங்கே சாமி இருக்குது, அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனாலே அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பிகாஸ் வி மேனிஃபெஸ்டட் இட் பை அவர் மைண்ட்ஸ். ஓகே, சுடுகாட்டில் போனால் பேய் வரும்ன்றதை மேனிஃபெஸ்ட் பண்ணது யார்? மைண்ட். ஸோ அங்கே போனீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் ப்ராப்ளம். ஓகே, அந்த மைண்டோட வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இஃப் த மைண்ட் இஸ் டூ வீக் சம்மன்ஸ் மைண்ட் அண்ட் அவன் வந்து சுடுகாட்டில் போய் உட்காரான்னா அங்கே பேய் சத்தியமாக வரும். ஏன்னா ஹீ இஸ் வெரி வீக் அண்ட் ஹீ கிரியேட்டட் இட் டூ ஸ்ட்ராங்லி இன் ஹிஸ் மைண்ட். ஓகே, ஸோ அதுதான். ஸோ வியாதியிலேருந்து எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறது யார்? நம்ம மைண்டு தான். ஏன்னா இந்த உலகத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணதே நம்ம மைண்டு தான். Okay, so without mind there is no world, there is no existence. I already spoke about this in a video. ஒரு தலையில் அடிபட்டுச்சு கோமா போயிட்டாங்கன்னா உனக்கு உலகமே கிடையாது, உன் பாடி கூட உனக்கு கிடையாது. You cannot feel your body also, right? So you can't see anything, you can't feel anything. ஸோ அதுதான். ஸோ எல்லாமே மைண்டு தான். அந்த மைண்டுக்கு மேலே இருக்கிற விஷயம்தான் அந்த சோல். ஆனால் அந்த சோலையே செடியூஸ் பண்ண முடியும் நம்ம மைண்டால். அதுதான் மேட்ரு. செடியூஸ்னால் அப்படி செடியூஸ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அன் ஆப்ஸ்டக்கல். மைண்ட் இஸ் அன் ஆப்ஸ்டக்கல் ஃபார் த சோல் டு லிவ் ஆஸ் அ சோல். பட் மெட்டீரியல் லைஃப்பில் இந்த சோல் வந்து வாழணும்னா அதுக்கு மைண்டு கன்ஃபார்மாக தேவை. ஆனால் வித்தவுட் டைவர்சிட்டி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டைவர்சிட்டியை
என்ஜாய் பண்ண தெரியணுமே தவிர டைவர்சிட்டியை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு நம்ம தனி அது இதெல்லாம் தனி, நம்ம வந்து இன்ஃபீரியாரிட்டி ஆர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு நினச்சிட்டோனாலே அங்கே மைண்ட் வந்து ஸ்டார்ட் கேம் அண்ட் த கேம் இஸ் டெரிபிள், வில் பி டெரிபிள். ஓகே, ஸோ இதனால தான் வந்து பெண்களால் மோஸ்ட்லி ஆன்மீகத்தில் போக முடியல. ஏன்னா தே ஃபீல் இன்செக்யூர், தே கான்ட் லீவ் அலோன். ஓகே, ஸோ இப்போ உண்மையாகவே அவங்கள அட்டாச்மெண்ட்டே இல்லை, எனக்கு ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ அவங்களால வந்து எனக்கு ஃபேமிலியெலாம் அட்டாச்மெண்ட் இல்லை, எனக்கு சாமி தான் முக்கியம். ஓகே, நான் வந்து இது பண்ணுறேன், அதாவது ஆன்மீகத்தில் போவேன், நானும் கடவுள் தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களால தனியாக போக முடியாது. பிகாஸ் தே வில் திங்க் தட் தனியாக போனால், அதுவும் ஒரு யங்கான ஒரு லேடியோ கேர்ளோ போடுறாங்க, தனியாக நான் போனோன்னா செக்யூரிட்டி இஷ்யூ அங்கே கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, தே கேன் go and live in a forest, but they cannot live in the society or anywhere like a temple or anywhere. அங்கே எங்கே போனாலும் அங்கே துரத்துறதுக்கு ஆம்பளைங்க இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணது யார்? மைண்ட் மேனிஃபெஸ்டட் இட். ஓகே, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏற்கனவே பல மைண்டுகள் மேனிஃபெஸ்ட் பண்ணி இங்கே எனர்ஜியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுலாம். ஸோ அது கன்ஃபார்மாக நடக்கும். ஏன் நடக்கும்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம். இதை மேனிஃபெஸ்ட் பண்ணதெல்லாம் மாற்றணுன்னா எல்லா மைண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்குறது, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும். இது மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக. ஓகே, ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேரண்டிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட், தே ஷுட் மேனிஃபெஸ்ட் இட் இன் தேர் லைஃப். ஓகே, ஆனால் சடனாக சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல லைஃப்பில். இப்போ நான் ஒரு லேடியாக இருக்கேன், இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, I can live without insecurity feeling and everything அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தனியாக போகிறேன்னா, ஒரு இடத்துல போகிறதுக்குள்ளே என்னை எவனா ரேப் பண்ணுவான், இல்லை ரேப் பண்ணி கொலை பண்ணுவான், எதாவது பண்ணுவான். ஓகே, ஏன்னா நான் மட்டும் என் மைண்டில் க்ரியேட் பண்ணி பிரச்சனை இல்லை, அங்கே ஆல்ரெடி கோடிக்கணக்கான மைண்டில் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஏன் வச்சுட்டோன்னு சொல்கிறேன்னா, we are the one from the past life created everything. யாரோ க்ரியேட் பண்ணது நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் தான் எல்லாமே க்ரியேட் பண்ணீங்க ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ பொம்பளையாக இருக்கிறவங்க போன ஜென்மத்தில் ஆம்பளையாக இருந்து பொம்பளைங்க இப்படி தான் அப்படின்றத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆம்பளையாக இருக்கிறவங்க லாஸ்ட் பிரிவில் பொம்பளையாக இருந்து பொம்பளைங்க இப்படி தான் ஆம்பளைங்க இப்படி தான்றதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் ஆல் யூ. ஓகே, இட்ஸ் டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லாமே நடக்கிறது உங்களால் தான், நடந்தது உங்களால் தான், நடக்க போகிறது உங்களால் தான். ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டு start manifesting everything positive. No woman, no men. அங்கே டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது மாதிரிலாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா we can change the whole world. க்ரியேட் பண்ணதே நம்ம தான் உலகத்தை. ஓகே, நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாதா? we can change it. Okay, because we are the God can do anything. God can change the world because he created the world. We created the world. He is in us. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்பணும். ஓகே, ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை எல்லாமே மாயாவில் மாடிட்டு முழிக்கும்போது மாயா, வாட் இஸ் மாயா அப்படின்னு பார்த்தோன்னா, மைண்டுக்குள்ளே ரியாலிட்டியை தவிர மற்ற எந்த தாட் க்ரியேட் ஆனாலும், எந்த விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தாலும் அது மாயா. ஓகே, நான் கடவுள், எனக்கு முன்னாடி இருக்க அந்த மொபைலோ, எனக்கு முன்னாடி இருக்க சேரோ, நான் உட்காந்துருக்க சேரோ, எனக்கு பின்னாடி இருக்க பொருளோ, அந்த சிவன் பொம்மையோ எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டேன்னா தேர்ஸ் நோ மாயா. இது வேறு, நான் வேறு. ஓகே, அது பாசிட்டிவாக நினச்சாலும் சரி, அது ஒரு கடவுள், நான் ஒரு மனுஷன் நினச்சாலும் யூஆர் அவுட். அது கடவுள், நீ கடவுள் தான். ஓகே, அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துதான். ஏன்னா நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் ஞாபகம் வராது, டக்கு மறந்துடும்ல. அதை ஞாபகப்படுத்துக்கு தான் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சுருக்கோம், இது கோயிலெலாம் கட்டியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் தட், not just thinking like that. ஓகே, நிறைய பேசிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.